தாத்தா வராரு கதற விட போறாரு. விஜி எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம் வந்து பார்த்தீங்கன்னா மழையை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பசுமட் இந்தோனேஷியா கம்பெனி அந்த ஒரு ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தாத்தாவோட டான்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். விஜி இப்போ தாத்தாவோட டான்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். தாத்தாவோட நடையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? விஜி செம்மையாக நடப்பார். தாத்தா சரியான ஸ்பீடாக நடக்கிறாரு. வித்தியாசமான ஒரு கேம்னே சொல்லலாம். பக்காவும் இருக்குது. தாத்தா நடையை பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பு வந்துடும். தாத்தாவோட நடை நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு அவரோட டான்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் மிரண்டு போயிடுவீங்க. இப்போ பாருங்க டான்ஸு, தலைவனோட டான்ஸு டிண்டுக்குன்னு ஆடுறாரு. சூப்பராக ஆடுறாரு. ஹார்ட்டெல்லாம் காமிக்கிறாரு. பக்காவான ஒரு தலைவர், பெரிய ஆளாக இருப்பார் போலுங்க. இந்த ஒரு ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம் சூப்பராக இருக்குன்னே சொல்கிறாங்க நிறையா பேர் கன்ஃபார்மாக. ஏன்னா வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா மாதிரி அப்படியே வந்து இந்த கேம் இருக்குங்க. அந்த நேரத்தில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் வந்து விளையாண்டு பாருங்கள். தாத்தா வந்து செம்மையாக டான்ஸ் ஆடுறாருங்க. விஜி டூயட் ஆடுறாரு, பக்காவாக ஆடுறாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அனிமேஷன் கீஸ்லாம் இருக்கா இல்லையா, லைட் வியூஸ்லாம் எப்படிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் ஷாப் டிரைவர் ஃப்ரீ மோட் கேரியர் மோட், அதாவது பசுமட் இந்தோனேஷியா கேமில் உள்ள மாதிரி அப்படியே இருக்குது. இங்கே வந்து மோடுங்கிற ஆப்ஷனில் சீக்கிரத்தில் கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் தென் செட்டிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. டூர் மோடு இல்லை, மல்டிப்ளேயர் மோடு இல்லை, அது வந்து வராது. மற்றபடி செட்டிங்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? மேப் மோடு எக்ஸ்ட்ரா மேப் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் கெரியர் மோடில் போய் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் என்னென்ன மேப்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மேப்லாம் டவுன்லோட் பண்ணணும். பசுமட் இந்தோனேஷியா கேம் மாதிரி அப்படியே வந்து எல்லாமே அப்படியே தாங்க வச்சிருக்கு. மற்றபடி மேப்பில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. சரிங்களா? பக்காவாக இருக்குது. தாத்தா டான்ஸ் தான் நொறுக்கி போடுவார் தாத்தா. ஸோ வந்து இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? வேறு வந்து நம்ம கேமுக்குள்ளே போய்ட்டு பார்க்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி டைப்பில் தான் கிளாஸிய டைப் கார்கோ அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் ஃபேர்ஸ் போனஸ்லாம் காசு போட்டுருக்காங்க. ஜாப் ஆட் பார்க்குற மாதிரி இருக்குது. நிறையா இருக்குது. லேக்னஸ் எந்த ஒரு லேகும் இல்லாமல் பக்காவாக இருக்குதுங்க. சூப்பராகவும் இருக்குது இந்த ஒரு கேம். நம்ம கேமுக்குள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது, எப்படி விளையாண்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ட்ரக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஒரே ஒரு ட்ரக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு, அப்டேட்டில் வந்துடும். அதே மாதிரி ஹெல்த்து பசுமட் இந்தோனேஷியா கேமில் இருக்க மாதிரி ஹெல்த் இருக்குது, பெயிண்ட் ஆப்ஷன் இருக்குது, லிவரி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ட்ரக்குக்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேறு எதுவும் அவ்வளோக்கா தெரியலைங்க. வேறு சவுண்ட்லாம் பசுமட் இந்தோனேஷியா கேமில் உள்ள சவுண்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதை சேஞ்ச் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வர அப்டேட். மியூசிக் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ் திஸ் ஃபோட்டோ கொடுத்து அளவு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து வந்துடும். லைட் ஆப்ஷன், லைட்டு 2 லைட்டை ஆட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? பக்காவாக இருக்குது. இதுதான் கேபின் பொறுத்தளவு சீட், டிரைவர் சீட் இப்படி தான் இருக்கும். ஓகேனே சொல்லலாம். லேக் அடிக்காமல் இருக்குது. ட்ரக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் லிவரி மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. லிவரி ஆட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு டெம்போவுக்கு பக்காவாக இருக்குது. லோடு ஏற்றிட்டு போய் ஒரு இடத்துல நம்ம வந்து போட்டோம்னா லோடு வந்து மேப்பை போய் ஏற்றிட்டு வந்து போட்டுட்டு நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும். இதான் வந்து இந்த ஒரு கேமோட லெவல்னே சொல்லலாம். ஓகேவா? ட்ரக்லாம் இனிமேல் ஆட் பண்ணுவாங்க. ஒரு ட்ரக் தான். கேரக்டர்ஸ் ஐயா கெட்டட் லக்மேன் ஆசப் பேங் ஸ்ரீ, சூப்பராக இருக்குது. தமிழ் பேராக இருக்குது. காசு கொடுத்து வாங்கிக்கலாம். தாத்தா பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு? சூப்பராக இருக்குங்க. பக்காவாக இருக்குது. இப்போ கேமுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா? விஜி நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஒன்று, அதனால் வந்து நம்ம வீடியோ போட முடியலை. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேப்பை ஆட் பண்ணிக்குவோம். மேப்பை ஆட் பண்ணிட்டு நம்ம கேமுக்குள்ளே போய்ட்டு விளையாண்டு பார்ப்போம் எப்படி கேம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறையா யூடியூபர்ஸ் வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்துடுவோம். கேமுக்குள்ளே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லோகோஸ் ஆட்ஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்படியே வந்து பசுமட் இந்தோனேஷியா அந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா போட்டாங்க. சூப்பராக இருக்குது. ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா சூப்பராக இருக்குது. பசுமட் ஐடி, இங்கே ட்ரக் சிமுலேட்டர் ஐடி
பக்காவாக அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. அனிமேஷன் கீஸ்லாம் எடுத்துட்டாங்க இதில், அந்த ஒரு ஃபீச்சர் எடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. இப்போ கேமுக்குள்ளே போயிடும். கேமுக்குள்ளே வந்தாச்சு. நைட்டில் வந்து நம்மளை இறக்கி விட்ருக்காங்க. பிரிக் ஃபேக்ட்ரி, அதாவது செங்கல் சோலை ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம போகணும்னு நினைக்கிறேன். டெஸ்டினேஷன் வந்து ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். ஓகேவா. இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா அப்படிங்கிற மாதிரி, மலையோ அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் ட்ரக் நிற்கிற மாதிரி லோகோ இருக்கும். இது வந்து 391 MB. டவுன்லோட் பண்ணிக்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. V1 ஓப்பன் பேட்டா ரிலீஸ். V1 வந்து வெர்ஷன் 1 வந்து பேட்டா ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா. நீங்கள் போய்ட்டு லிங்க் தர முடியாது. ஓகேவா. நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. இல்லாட்டி வந்து க்ரோமில் போட்டிங்கனாலே வந்துடும். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். க்ரோமில் போடலாம், இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் போடலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஓகேவா. அவ்வளோதான் விஎஃப்ஜி. இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். அனிமேஷன் கீஸ்ங்கிறது இல்லை, லைட் ஆப்ஷன் இருக்குது, மற்றபடி எல்லாமே இருக்குது. என்ன ஒன்று, இது அனிமேஷன் கீ எடுத்துட்டாங்க. மியூசிக் பாக்ஸ் இருக்குது. ஓகேவா. மியூசிக் பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நினச்சிங்கன்னா கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம். தாத்தாவோட டான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். ஓகேவா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. தாத்தா நட தெறிக்க விட்டாங்க தம்பி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்ஜி பக்காவாக இருக்குது. இந்த கேம் வந்து அப்படியே ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம் மாதிரியே தான் இருக்குது. அப்படியே நீங்கள் எந்த ஒரு இதுவுமே மாறாமல் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. மோட் ஆட் பண்ணுற மாதிரி இல்லாமல், அப்புறம் ட்ரக்கு சில இதெல்லாம் ஆட் பண்ணாமல், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஓகேவா. எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. மற்றபடி ஒன்றுமே சேஞ்சஸ் பண்ணலைங்க. பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்கமிங் நிறையா பேர் பண்ணுவாங்கங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஓகேவா. ஓகேங்க விஜி, பாய் பாய். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். கேபின் வியூ வந்து பக்காவாக இருக்குது. கேபின் வியூ சூப்பரான பக்காவான கேபின் வியூ. பாய் பாய் விஜி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாட்டா பாய். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஓகே பாய்.